வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் "பின்மதியம் ஒரு நாள்" என்கின்ற சிறுகதை தொகுப்பு நூலிலிருந்து அற்புதமான கதைகளை எழுத்தாளர் சுரேஷ்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் பார்த்தோம் "மினுங்கும் கண்கள்" என்கின்ற அற்புதமான கதையை தொடர்ந்து தற்பொழுது பார்க்க இருக்கும் கதையின் தலைப்பு "ஆதி தாளம்". ஆம், ஆதி தாளம் என்கின்ற தலைப்பில் வாருங்கள், உங்களை கதை களத்திற்குள் அழைத்து செல்கிறேன். வெறுமையை சுமந்து கொண்டிருக்கும் இரவு மெல்ல கரைந்தது. தூரத்தில் விடியல் சத்தமிடும் கரு மைனா குருவிகள் தொடர்ச்சியாக சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தன. தூக்கம் பிடிக்காமல் பழனி எழுந்து வாசலை பார்த்தான். கண்களை துடைத்து கொண்டு பார்த்தாலும் அவனின் அண்ணன் வருவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை. அண்ணன் நடக்கும்போது கேட்கும் காலணிகளின் சத்தமும் இல்லை. ஒரு கணம் அவனை நினைத்து கொண்டான். அவனிடம் தனிப்பட்ட தாள வித்தைகள் ஏதும் இல்லை என்றாலும் அவனை கொட்டுக்காரர்கள் ஒப்புக்காக தான் கூட்டி செல்வார்கள். விழா காலங்களிலும் தூர தேசம் பொறுத்து நாள் கடந்தும் வருவார்கள். இன்று அதுபோலதானா என்று எண்ணியவன் கிழக்கு பக்கம் பார்க்க வானம் சிவந்து வந்து நிலத்தை வெளுக்கத் தொடங்கியிருந்தது. இரவின் தனிமையில் துவண்டிருந்த பூமியை செழிப்பான நிறத்திற்கு மாற்றிக்கொண்டிருந்தான் சூரியன். பட்டியில் ஆடுகள் அவற்றின் உடல்களை குலுக்கியபடி இருந்தன. பழனி ஆடுகளை பட்டியலிருந்து வெளியே வா என்று ஓசையிட்டு அழைத்தவுடனே 10ம் திரும்பி பார்த்தன. அவன் ஊர் தலையாரியைப் போல அழுத்தமாக பார்க்க படபட என சில ஆடுகள் தலையை ஆட்டி காதுகளால் சத்தம் எழுப்பின. 10 கூரிய முகங்களும் 20 கண்களும் அவனை மட்டுமே கவனித்தன. அவை அசைவது கரும்புகை கூட்டமாய் தெரிந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த செவலைக்குட்டி பழனியை பார்த்தது. அதன் கண்களில் ஒரு தேடலின் ஆசை. வளர்பருவத்தில் மெல்லிய கருப்போடு சிவப்பேறி இருந்த அக்குட்டியின் கண்களில் உள்ள வளையத்தில் பழுப்பு நிறம் மின்னி மறைந்தது. சிவப்பு என்றால் அவனுக்கு பிடிக்கும் என்று தெரிந்து வைத்திருந்து இதை கூடுதுறை சந்தையிலிருந்து வாங்கி வந்திருந்தான் அண்ணன். அந்த சந்தையிலிருந்தே அரை நாள் நடந்து வந்தவனை பார்த்து பழனி பாசம் பொங்க கண்ணீர் விட்டவன். அன்று முதல் செவலையை கூடுதல் பொறுப்போடு கவனித்தான். செவலைக்கும் தன் அண்ணனின் அன்பு கலந்திருக்கும் என்று. வேலி படப்புக்கு வெளியே சென்று இலை தலைகளோடு வருவான் என்ற ஆசையில் ஆடுகள் அவனையே தொடர்ந்து கவனித்தன. பழக்க கவனம். அவனின் நடைப்படி தலையை திருப்பிக் கொண்டிருந்தன. ஆடுகளுக்கு எப்போதும் தரையை பார்க்கும் குணம். குழந்தைகள் மாதிரி ஆடுகளும் ஓரிடத்தில் நில்லாது இடம் விட்டு இடம் செல்லும். பிறகு பச்சையை கண்டால் மேயும், கத்தும். அந்த பார்வையிலும் சத்தமிடுதலிலும் கெஞ்சல் துணி இருக்கும். பரிவை தேடும் முகபாவம் கொண்டவை. ஆடுகளின் இந்த செயல்களை பழனியும் அறிந்தவன்தான். மனிதர்களை விட அவற்றின் நடவடிக்கைகள் அவனுக்கு அத்துபடி. சில நேரம் ஊர்க்காரர்கள் அவனையும் அண்ணனையும் 2 ஆடுகளைப் போலதான் நடத்துகிறார்கள் என்று யோசனையும் செய்து மேய்ச்சல் காட்டில் அவர்களுக்காக மே என்று பழித்து காட்டுவான். அவனுக்கு அது ஒரு பழி வாங்கல், அவ்வளவுதான். அங்கே ஊர் கடைசியில் ஓடைபுறம் போக்கில் 2 குடிலாக தெரிவதுதான் ஆடுகளின் இருப்பிடமும் அவர்களின் வசிப்பிடமும். 2மே பனை ஓலைகள், தென்னங்கீற்று தடுக்குகளால் ஆனவை. இதுவரை சூறை காற்றுக்கு அகப்படாமல் அப்படியே இருந்தன. பழனி அந்த குடிலின் ஒன்றிலிருந்துதான் சேகரித்து வைத்த இலை தலை சுமையோடு வந்து அவற்றை படலையின் உயரமான வேலி கம்பியின் உச்சியில் முடி போட்டு நீண்டு தொங்கும்படியும் ஆடுகள் எக்கி உண்ணும்படியும் கொத்தாய் கட்டிவிட்டான். தனது சுமை குறைந்த கழுத்தை இடம் வலம் அசைத்து எளிதாக்கி கொண்டு குடிலின் உள்ளே அவன் நுழைந்ததும் அதற்கென காத்திருந்த ஆடுகள் பச்சையை சுற்றி நின்று கொண்டு எக்காலமிட்டு ஏறி ஏறி மேய்ந்தன. ஒன்றை ஒன்று உரசியபடி அவற்றின் வாளை சுழித்து கொண்டு மூச்சு காற்றை விசிறி அடித்தன. சிறிய வாள் என்றாலும் அதை சுருட்டி வைத்துக்கொள்ள ஆடுகளுக்கு தெரிந்திருக்கிறது. அவைகளுக்கு தோலிலும் நிறத்திலும் எதுவும் இல்லை. நிறத்திற்கும் இருப்பிற்கும் எந்த பேதமும் காணாமல் எல்லா இடங்களிலும் உயிர்த்துவம் மாறாது வளைய வருகின்றன. மேடு பள்ளம் என்பது அவற்றின் கால் குழம்புகளுக்கு இல்லை. தனக்கு தோன்றும் செயல்களை செய்யும் எளிய உயிரியாகவே படைக்கப்பட்டிருக்கின்றன போலும். அவற்றின் வால் சிடுசிடுத்தால் உணர்ச்சியானது உடல் முழுவதும் பரவும். அதை வாளிலேயே அடக்கி வைத்திருக்கும் என்று பழனி நினைப்பான். அதற்கேற்றபடி வேலிகளை சுற்றி கொண்டு ஆண் ஆடுகள் விரட்டியபடி படலை சுற்றி சுற்றி ஓடும். அவற்றிடம் சிக்காமல் தப்பி செல்லும் பெண் ஆடுகள் உணர்ச்சி மேலிட்டால் ஒன்றை ஒன்று அடிமைப்படுத்துகின்றன, தன் வசம் இழக்கின்றன. ஆடுகள் உண்ணும்போது இடையிடையே முனகல் சத்தம் எழுப்பிக் கொண்டு கிடைத்த இலை கொத்துக்களை இழுத்து தின்று முடித்திருக்கையில் அந்த காலை வெயில் சூடாக கிளம்பியது. பழனி கொடுவால் தூக்கு போசி
தடி சகிதம் வெளியே வந்து அவரை தாழ்வார நிழலில் வைத்துவிட்டு அருகே கிடந்த சிறு இருக்கையை எடுத்து அமரும்படி சரி செய்து வைத்தான். தரை பெருக்கப்படாமல் தூசி தும்புமாக இருந்தது. ஓய்வு கிடைத்தால் கூடாரம் அடைப்பு பின்னுவது வாடிக்கை. இன்று குட்டிகளுக்கான கூடாரம் பின்னலாம் என்பது அவன் எண்ணம். மேய்ச்சல் நேரம் தவிர்த்தும் அண்ணன் ஊரில் இல்லாத நாட்களிலும் அதில் அமர்ந்து பின்னுவது அவனுக்கு சுகம். மேலும் அச்சிறு இருக்கையானது அண்ணனின் சிம்மாசனமும் கூட. அதில் அமர்வதில் அவனுக்குள் ஒரு அலாதி முளைக்கும். அதை ரசித்தான். அருகே சிதறி கிடந்த ஈச்சை கிளை பனை பட்டைகளை சேகரித்து வைத்து இடுப்பு துணியை வரைந்து கட்டிக்கொண்டு அமர்ந்தான். அவனின் கருத்து போன தொடையிலிருந்து கணுக்கால் வரையுமே தழும்புகள். அவை மரத்தின் கிளைகள் முறிந்த வடுக்கள் போல ஆங்காங்கே இருந்தன. எல்லா தழும்புகளுக்கும் அவனிடம் ஒரு கதை இருந்தது. அந்த கதைக்குள் கண்டிப்பாய் அவன் அண்ணனும் இருந்தான். காற்றும் மரமும் போல, ஒன்றில்லாமல் ஒன்றில்லை என்பதாய். அவன் உருவாக்கும் கூடாரத்தின் பின்னலுக்கு இடையில் வெயிலில் விளைந்த ஈர கசப்பை போக்க துண்டினை எடுத்து உடம்பை வளைத்து துரைத்து கொண்டு பின்னலை தொடர்ந்தான். கொடுவாளின் முனையில் விரல் வைத்து உள்வாங்கி பனைப்பட்டியை இழுத்து வேறு விரல் இடுக்கில் வைத்து மீண்டும் வேறு வரிசைக்குள் தள்ளி சுழற்றி வட்டம் செய்து கொண்டு வந்தான். பெரிதிலிருந்து பெரிதாக, சிறிதிலிருந்து சிறிதாக சுழன்று கொண்டே வந்தது. அதன் குறுக்கு பட்டைகள் காத்தாடி மாதிரி மேலே நீண்டிருந்தன. அது கூடாரமாய் வர இன்னும் ஓரிரு நாள் கூட பிடிக்கும். அருகில் பச்சையை தின்ற ஆடுகளின் அரவம் அடங்கிவிட்டது. கூடாரத்தின் முடிப்பு வேலையை நிறுத்திவிட்டு அவன் எழுந்தபோது ஒரு வேக காற்று வந்து ஆடுகளின் முடி நாற்றத்தையும் மூத்திர நாற்றத்தையும் சேர்த்து வீசி போனது. தாழ்வாரத்தில் வைத்திருந்த கொடுவால் பழைய கஞ்சி போசி மற்றும் தடியையும் எடுக்க அவன் குனிந்ததும் ஆடுகள் திபு திபு என துள்ளாட்டம் போட்டு மீண்டும் ஒரு பச்சை வேட்டைக்கு கிளம்பின. இன்று அவைகளை ஒற்றைப்பனை காட்டுக்கு ஓட்ட ஆரம்பித்தான். அந்த ஆடுகள் இலவசம் வாங்கச் செல்லும் மக்கள் போல ஒன்றுக்கொன்று முண்டியடித்து அவசர நடை போட்டு முன்னே செல்ல ஆடுகளின் பின்னே பழனி மேய்ப்பவனாக சென்றான். ஒற்றைப்பனை எல்லோருக்கும் தெரியும். ஒரு குறியீடு, வெட்டையின் அடையாளம், வனத்தின் துளி. ஒற்றை புளிய மரம், ஒற்றை ஆலமரம், ஒற்றை பனைமரம் ஆகியவை பேய் பிசாசு பூதகணங்களின் வசிப்பிடம் என்று ஊருக்குள் சொல்லிக்கொள்வார்கள். அதில் உண்மை இல்லை. ஒற்றையாய் வாழ்வது அவர்களுக்கு பயம் தருபவை. அவற்றில் ஏதேனும் பயன் இருந்தால் அந்த கதைகளை கொஞ்சம் விழுங்கிக் கொள்வார்கள். மனிதர்கள் ஆவல் நிறைந்தவர்கள். அவர்களின் மனங்களுக்கு அப்பால் பழனி இருந்தான் மிக இயல்பாக. ஆடுகள் வேகம் எடுத்து சென்றதில் சீக்கிரத்திலேயே அந்த மேய்ச்சல் நிலம் வந்தது. அது அங்கொன்றும் இங்கொன்றுமான காட்டு செடிகள் புற்கள் காணும் வரல் நிலம். அவற்றில் தடம் பதித்து நெடுக ஓடி மேய்ந்தன. பசி அடங்கும் வரை உடல் விடாது அலைகளிப்பது போல அலைந்தன. பழனி 10 அடிக்கு ஒரு தரம் ஓரிடத்தில் நின்று வேலியை ஒட்டிய ஒழுங்கைகளில் ஆடுகள் மேய்வதை பார்த்து கொண்டே இருந்தான். கால் வலிக்கவும் தடியில் ஒற்றை காலும் மறு காலினை தரையிலும் வைத்து பார்த்தான். கால்கள் சமணமின்றி தடுமாறின. நடராஜரும் இப்படிதான் ஆடி இருப்பாரோ என்று யோசித்து கால்கள் இரண்டையும் நன்கு ஊன்றி திடப்படுத்தி நின்றான். அந்த ஆட்டத்தில் அவனுக்கு விருப்பமில்லை. அந்த தாண்டவும் உண்மையோ பொய்யோ, ஆனால் கால்கள் வலிப்பது அவனுக்கு உண்மையாக தெரிந்தது. ஆடுகள் முன் உதட்டை சுழித்து மூச்சு காற்றை தள்ளி இலைகளை தின்றபடி இருந்தன. வெளி சிந்தனை இப்போது ஆடுகளுக்கு இல்லை. ஆங்காங்கே வளர்ந்திருந்த குறுஞ்செடி கொத்துக்களை கொடி ஓடும் இலைகளை தேடி தேடி தின்று கொண்டிருந்ததை கவனித்தபடி இருந்தான். வேட்டையில் மறைந்திருப்பது வேகம்தானே. வேகம் ஆடுகளின் தன் உணர்வில் தோன்றி வளர்ந்த அக உணர்ச்சி. வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து தப்பிக்க கண்ணில் கண்ட பச்சையை எல்லாம் கடித்து உள்தள்ளி பாதுகாப்பு வந்தவுடன் படுத்துக்கொண்டும் நின்றபடியும் அசை போடும். அது போன்றதொரு கணத்தில் வயிற்றுக்குள்ளிலிருந்து பச்சை இலைகளை குதம்பைகளாக வெளியே எடுத்து அதன் தாடைகளில் வைத்து பாட்டியின் இடுக்கி போல இடித்து அசைக்கும். பிசிறுகளை ஒதுக்கி தள்ளி உண்ணத்தக்கவைகளை மீண்டும் வயிற்றுக்குள் அனுப்பும்போது ஆடுகளின் கழுத்தில் சுண்டெலி ஓடுவது போல தோன்றும். அந்த காட்சி விசித்திரமாகவும் இருக்கும். நேரம் கடந்து நண்பகல் வேலை வந்தது. ஆடுகள் பற்றிய எண்ணம் அற்றுப்போய் அவனுக்கு அண்ணனின் நினைப்பு வந்தது. நிலத்தில் படிந்து கொண்டிருந்த சூரியனின் வெப்ப சூடு பரவி வெக்கையாய் மேலெழும்பி தண்ணீர் அலைகள் தோன்றியபடி இருந்தன. பனை கோடையின் தாவரம், மனிதனின் கற்பகத்தரு. இப்படியெல்லாம் பனையை பற்றி அண்ணன் சொல்லியிருந்தான். இவன் பார்வையில் பட்ட அந்த பனையின் மட்டைகள் விழுந்திருந்த இடங்களிலெல்லாம் கரும்பிறைகள் என தோன்றின. இப்போது பழனியின் வயிறு பசியால் எரிந்து காட்ட அந்த பொட்டலிலேயே அமர்ந்து முடிச்சிட்ட போசியை திறந்து கஞ்சியை கரைத்தான். அதை பலர் மிடறுகளில் குடித்துவிட்டு போசியை கழுவி தரையில் ஊற்றியதும் நீர்த்துளிகளில் ஈரத்தை உறிஞ்சிய மண் துகள்கள் பொட்டு பொட்டாய் சுருங்கியது.
தூரத்தில் நின்றிருந்த ஒற்றை பனையின் ஓலைகள் காற்றில் அசைந்து அவனை அழைப்பது போல இருந்தது. அதில் நுங்கு சாப்பிட வேண்டும் என்று முன்பு ஒரு நாள் அண்ணன் சொன்னது நினைவுக்கு வந்தது. உடனே ஆடுகளை விட்டுவிட்டு கொடுவாளை கையில் எடுத்து அருகில் உள்ள மரவேரில் படுக்கை வசத்தில் வைத்து அதன் முன்னும் பின்னும் கூர்த்திட்டினான். கூர்மையை விரலால் சோதிக்க மூங்கில் இலை மாதிரி அறுப்பு இருந்தது. விரலை சட்டனை எடுத்துக்கொண்டு எழுந்து ஒற்றைப்பனையை நோக்கி விடுவிடுவென நடந்தான். பாதையின் ஓரங்களில் வளர்ந்திருந்த காட்டு செடிகள் அவன் கால்களில் சிக்கி தடுத்தன. அவனின் வேகம் கண்டதும் அருகில் இறை தேடிக் கொண்டிருந்த கௌதாரி பறவை திடுமென குஞ்சுகளோடு பறந்து போனது. அவன் பனை மரத்தின் கீழே நின்றான். ஆடுகள் மேய்வதை ஒரு பார்வையிட்டவன் கொடுவாளை இடுப்பில் செருகிக் கொண்டு மரத்தின் முன்னே இடது கையும் பின்னே வலது கையும் வைத்து ஒரு நடையளவு மேலேறினான். அவன் நெஞ்சு கூட்டில் கனம் கூடியபடி இருந்தது. பனையின் மேலே ஏறிட ஏறிட பூமி சுருங்கி போனது. காற்று வீசி அவனின் காது மடல்களில் சிலிப்பு கூட்டியது. நுங்கு குலைகளின் பச்சை மடல் ஒட்டிய பின்பகுதியில் மஞ்சள் படர்ந்து காய்கள் நன்றாக உருண்டிருந்தன. காற்றின் அலாதியில் பனை ஓலைகள் வளைந்து எழும்பின. அவற்றை ஒதுக்கிவிட்டு நுங்கு குலைகளை தொட்டு பார்த்தான். பிறந்த ஆட்டுக்குட்டியின் உடலைப் போல வழுக்கி அவன் விரல்களில் ஈரம் பிசுபிசுத்தது. கொடுவாளினால் கீழ் இருந்த நுங்கு குலையை அறுத்துவிட்டு ஓலைகளை விளக்கினான். அப்போது எங்கிருந்தோ 2 கருமைனாக்கள் பறந்து வந்து அவன் உடலிலும் தலையிலும் அவற்றின் அலகுகளால் கொத்தின. இந்த தாக்குதலில் நிலை குலைந்து பனை ஓலைகளை விளக்கினான். ஈர்க்குச்சிகள், இறகு தூவிகள், சருகுகள் சேர்த்து கட்டிய ஒரு கூடி இருந்தது. அக்கூட்டில் 2 குஞ்சுகள் வாய் திறந்து கீச் சத்தத்துடன் தவித்து கொண்டிருந்தன. அவற்றின் உடலெங்கும் பச்சை இரத்த கோடுகள். அடிக்கடி அதன் அழகை திறந்து காட்டியதில் இரத்த சிவப்பை கண்டான். அவனுக்குள் என்னவோ செய்தது. கவிச்சமும் அதன் நெச்சத்துடன் சேர்ந்து நெடி அடித்தது. அண்ணனுக்கு போதும் என்று முடிவெடுத்தவன் இடுப்பில் கொடுவாளை சொருகி கொண்டு கீழ் இறங்க தொடங்கினான். அவனின் நாடி வேகமாய் துடித்தது. ஒவ்வொரு கீழ் இறங்குதலுக்கும் கொடுவாள் நழுவி நழுவி இடம் மாறி இடுப்பு துணியின் இறுக்கம் தளர்ந்தபடியே இருந்தது. பறவைகள் மனிதர்களை நம்புவதில்லை. இப்போது மீண்டும் அக்குருவிகள் கூக்குரலிட்டு கொண்டே அதன் கால் விரல் நகங்களால் பழனியின் வெற்று முதுகில் கீறல்களை ஏற்படுத்தின. அந்த கடும் வழியில் அசைந்தான், நெளிந்தான். இடுப்பில் நழுவிய கொடுவாளின் கைப்பிடியை கையில் எடுத்து சரி செய்யும் முயற்சியில் அழுத்தி இழுத்தான். தொப்புளின் இடப்புறம் கொடுவாளின் நுனி கூர்மை கீறி சுரீர் என்ற கடும் வலி. அது முள் வாங்கி கால் சதைக்குள் குத்தினால் ஏற்படும் வலியைப் போல இருந்தது. சற்று நேரத்தில் அந்த கீறலில் இருந்து இரத்தம் கசிந்து காலோடும் மரத்தோடும் வலிய தொடங்கியதும் அவனால் சத்தமிட முடியவில்லை. கண்கள் இருண்டு எங்கும் கார் இருள் பரவியது. மூச்சு காற்றின் அளவு குறைந்து மயங்கிவிட அவனிடம் ஒட்டி இருந்த உயிரும் அவன் உடலும் பாதி பனையிலிருந்தே பூமியில் விழுகையில் கிளை முறிந்த சத்தம் உருவானது. அண்ணே என்று உயிர் குரல் எழுப்ப முயன்றும் பழனி தோற்று போனான். அவன் கண்கள் பாதி திறந்த நிலையில் பனையை பார்த்தபடியே நிலை குத்தி நின்றன. தூரத்தில் இருந்து ஒற்றை பனையை நோக்கி சூம்பி போன காலோடு பழனியின் அண்ணன் கொட்டு மேளம் தோளில் கிடக்க ஆவேசமாய் வந்து கொண்டிருந்தான். அவன் எத்தி எத்தி நடக்கையில் மேலமும் அடிக்குச்சி உரசி எழுந்த சத்தம் ஒரு தாளம் போல கேட்டது. அவன் நெருங்க நெருங்க தாளம் அதிகமானது. மரத்திலிருந்து சொட் சொட்டென ரத்தம் சொட்டிட ஒற்றை பனையும் பழனியின் அண்ணன் வருவதை பார்த்து கொண்டு நின்றிருந்தது. கீழே தெரித்து கிடந்த நுங்கு காய்கள் கலைந்து கிடந்தன பழனியைப் போல. நாம் யாரும் கேட்க முடியாத அந்த ஆதித்தாளம் காற்றில் கரைந்து போனது. என்ன நேர்களே, ஆதித்தாளம் எப்படி இருந்தது? அந்த நயத்தை ரசிக்க முடிகிறதா, இல்லை ஒரு சோர்வு இலையோடு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? கதையை கேட்டுவிட்டு சொல்லுங்கள். எழுத்தாளர் சுரேஷ்குமார் அவர்களின் கதையை நான் குரல் வழியாக உங்களுக்கு கடத்திவிட்டேன். தங்களுடைய மேலான விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து மீண்டும் ஒரு அற்புதமான கதையோடு சந்திக்கலாம். அடுத்த கதையோடு இணைந்து கொள்ளலாம். அன்பு நேயர்களே, மீண்டும் சந்திக்கலாம் பின் மதியம் ஒரு நாளில். நன்றி அன்பு நேயர்களே. நான் இளைவேணி கிருஷ்ணா.